நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக முனைவர் பேராசிரியர் சொர்க்கோ இரா கருணாநிதி அவர்கள். ரெண்டு காவியம் வெற்றி ஓவியம் தந்து வாரியம். ஒன்று சென்று விட்டது, இன்னொன்று வென்று விட்டது, இரண்டுமே வென்று விட்டது. கைத்தட்டிய 10 பேருக்கு நன்றி சொல்லி மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. டைகர் வெங்கட் அவர்கள் தான் தயாரிப்பாளர் என்று நினைக்கிறேன். 3 மடங்கு முதலீடை பெரிய பணத்தை கட்டுக்கட்டாக பெறுவதால் இவருக்கு கைத்தட்டுங்கள். ஏனென்றால் அந்த இரட்டையர்கள் தான் இருக்கு. அந்த பார்வை பாரு, வெற்றி பார்வை. அன்பு சகோதரி ஒரு சிங்கம் மாதிரி உட்கார்ந்து சுருட்டு குடித்து சுருட்டி அடித்த சோனியா அவர்களுக்கும் மருட்டும் வெறுட்டும் பார்வையிலே வெளியிலே வெடிகுண்டை போடக்கூடிய ஒரு வேங்கையாக இருக்கும் செல்வி அவர்களுக்கும் செல்வியை கருணாநிதி வழங்குகிறேன், வாழ்த்துகிறேன். ஒரு அருமையான ஒரு நிகழ்ச்சி. ஒளிப்பதிவாளர் பேர் பாருங்கள், இளங்கோ. ஏன் இந்த அறிஞர்கள் மக்கள், இந்த வெற்றியாளர்கள் இங்கே இருக்கிறார்கள் தெரியுமா? விஜய் முரளி இதை குறிப்பு கூட எழுதுகிறார். பாராட்டுவது, அந்த இளங்கோ ஒளிப்பதிவாளர் பாராட்ட வேண்டும். அதை போலியாக பாராட்டினால் நக்கலாக, நகைச்சுவையாக, கேலியாக, கிண்டலாக, அங்கதமாக ஆகிப்போடும். உண்மையிலே இந்த படத்தை எடுத்திருக்கிற இவர் ஒரு பெரிய ஒரு தைரியசாலி. இங்க பாருங்க, காவல்துறை, கலைத்துறை, எல்லா துறை, உளவுத்துறை, நான் ஒரு கல்வித்துறை, கவிதைத்துறை, ஆனால் உலகத்திலே சிறந்த துறை, ஆண்டியை 1 நிமிடத்தில் அரசராக்கும் ஒரே துறை வெற்றித்துறை, வெல்லும் துறை, அல்லது வெள்ளித்துறை. நேரத்துக்கு ஆண்டியார் பண்ணி அரசனாயிருவான். பெற்றவளை விட்டு, பெண்டாட்டியை விட்டு, கட்டியவளை விட்டு, குழந்தைகளை எல்லாம் விட்டு இங்கே சுத்தி திரிகிறார்கள் என்றால் சும்மா இல்லை. ஒரே நாள் ராஜா கூஜா ஆவான், கூஜா ராஜா ஆவான். அதுதான் சினிமாவுடைய மேஜிக். இங்க மட்டும் சமதர்மம் இருக்கு, சமத்துவம் இருக்கு. புனிதமான துறை என்ன எதுன்னு கேட்டா அது திரைத்துறை தான். தகுதி இருந்தா அவனை யாரும் ஜெயிக்க முடியாது, தகுதி இல்லைன்னா அவன் ஜெயிச்சாலும் ஜெயிக்க முடியாது. என்ன அருமையான மனிதர்கள். புகழ்வது, பாராட்டுவது ஒரு மனிதனை ஊக்கப்படுத்தும். சில பேர் என்னதான் கொடுத்தாலும் பாராட்டவே மாட்டான். என்ன இருக்கு, அவெல்லாம் இருந்து வேஸ்ட். பேஸ்புக்ல லைக் போட்டாலும் உலக சொத்தை கொடுத்துறாங்க இருக்கான். அவெல்லாம் எதுக்கு பிறந்திருக்கிறான்? மதங்கள் காட்ட பல குறியீடு, எல்லா மனிதனும் விலங்கின் வெளிப்பாடு. தாய் வீடு அடுத்து சுடுகாடு, இது தத்து நடப்பது பெரும்பாடு. எவ்வளவு கஷ்டம். அதனால அவரே பாட்டு எழுதிட்டார். நீங்களே பாட்டு எழுதிக்கலானே, ஒரே பாட்டு எழுதியிருக்கிறார். அது நல்ல விஷயம். இப்ப அந்த காவல்துறை அதிகாரி சொன்னார், ஐயா ரோஸ் கலர் அட்டை, ஐயா பேரு பழனிக்குமார். அவர் வந்து நிற்கும் போது ஒரு வீரபாண்டிய கட்டமாக இருந்துச்சு. என்னமோ பயமா இருந்துச்சு எனக்கு. அவர் வந்த அவரெல்லாம் ஓய்வு பெற்று சார் நம்புவாங்களா? நானும் ஓய்வு பெற்று நம்பலாம், அங்க சொல்ல நம்பலாம். ஐயா அவர்கள் வந்து சொன்னாங்க, அந்த இளங்கோவை அவர் போன்ற எல்லாமே இங்க வாழ்த்துக்கிறார்கள். இளங்கோ அந்த ஒளிப்பதிவாளர் எனக்கு வேண்டியவர், நண்பர், இசையமைப்பாளர் நாளை முதல் வேண்டியவர். ஏன்னா பாட்டு கொடுப்பார். ஏன்னா அழகி படத்துல 25,000 பேருக்கு மேல கலந்துகிட்ட போட்டியில நானும் முதல் பரிசு வாங்கினேன். ரொம்ப வருஷமா விஜய் முருகனே எனக்கு பாட்டு தரேன்னு சொல்றாரு. புகழ் நான் கண்ணகி அந்த ஃபர்ஸ்ட் நைட்ல மாசு இல்லாத பொண்ணே அவன் சொல்றான், உலகத்துல அப்படி கவிதை கிடையாதுங்க. இவர் மியூசிக் வித்தவுட் இன்ஸ்ட்ருமெண்ட்ங்கிறான். மாசு இல்லா பொண்ணு, வளம்புரி முத்தே, காசர் விரைய கரும்பு தேனே, அரும்பரல் பாவாய். ஃபர்ஸ்ட் டைம் அந்த பொண்ணு 12 வயசு உட்காந்துருக்கும், 16 வயசு.
பொண்ணுங்களா வளமுறை முத்தை காசர் வெளியே கரும்பை பேரை அரும்படல் பாவை ஆவியில் மருந்த பெரும்பிடி வரிதோ பெரும்பட மகளே மலையிலை பிறவோ மணியை என்போ அலையிலை பிறவோ அமிழ்ந்த என்போ யாரிடை பிறவா இசையை யாரிடை பிறவா இசையை என்போங்கிறான். அந்த பொண்ணு தூங்கிச்சு. ஹாஸ்பிட்டல் போய் இவ்வளவு கவிதை பண்ணா உண்மையிலே அந்த அண்ணன் விஜயமொழி அவர்கள் சொன்னார். அற்புதமான சகோதரர். அவர் பிஆர் டைவர் விங்கட், இவர் இயக்குனர் டைவர் விங்கட், அந்த டைவர் அவர் சொன்னார். கதையை சொல்லிட்டார் போன்ல. ஒரு சுவை இருந்தா அது திகட்டிடும். இதை நம்முடைய உலகத்திலே மிகப்பெரிய அறிஞர், மிகப்பெரிய கவிஞர், மிகப்பெரிய தத்துவ ஞானி தொழிலாளர் சொல்றார். எல்லா சுவையும் இருந்தாதான் ரசிச்சு சாப்பிட முடியும், கேட்க முடியும், பார்க்க முடியும். அவரை சொல்றார். இன்பத்து வருத்தம், துன்பத்து குளங்கள், எதிர்மதி குறைகள், ஏதமாதல், பசி அடையற்ற, மசலை பாய்கள், உண்டிகள் குறைகள், உடல் நடி சுருங்கள், கண்களின் வருத்தம், கனவோடு மயங்கள், அது சொல்லிட்டே அத்தனை சுவை சொல்லிட்டு போறான். அவ்வளவு அத்தனை சுவையில் இருக்கக்கூடிய ஒரு ஓவியம், ஆலயம், தண்டு பாளையம். 8 சுவையை சொல்றான். வேற ஓட்ட விசில் அடிச்சிருக்கேன், வீட்டுல வந்து பாக்குறாங்க அவங்கள. 8 சுவை. நகையை, அழுகை. இதை விட உலகத்துல உலக மொழிகளே கிடையாது. இந்த மாதிரி ஒரு தத்துவ ஞானி எவன் மதிக்கிறாங்க? நம்மள தமிழ்ல வேணா பேர் வைக்கிறானா? ஒரு பேர் என்னமான்னு கேட்டா ரோசிங்க. உங்க அம்மா பேர் ரூசி இருக்குது. நிறைய பேர் உலகத்துல கிடக்குறான். விக்னேஷ் வச்சுக்கிட்டே இருப்பான் போடும், முகேஷ் வச்சுக்கிட்டே இருப்பான் போடும். கண்ணன், அமுதன், நிலா, நந்தினி, எப்படி அழகான பேர். சொல்றார். அந்த சுவை உள்ளது இந்த படம். நகையை, அழுகை, இழிவரல், மறுக்கை, சிரிப்பு, அழுகை, நகையை, அழுகை, இழிவரல், மறுக்கை, அச்சம், பெருமிதம், வெகுளி, ஊரையில அப்பா எட்டு மெய்ப்பார் என்கின்றான். இந்த படத்தில் ஒரே ஒரு சிறப்பு, அரை நிமிடத்தில் முடிக்கிறேன். திரு சினிமால சாதாரண கிடையாது. இதெல்லாம் சில பேர் ஓரம் வந்து நிப்பா சீக்கிரம் முடிங்கிறது. சில பேர் பொட்டா. நன்றி, வணக்கம்.